பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள கேபினட் அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்களுக்கான தொகுதிகள் துறைகள் ஒதுக்கீடு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி தற்போது வெளியாகியுள்ளது இறுதிக்கட்ட தகவலின்படி பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிறார். மன்சுக் மாண்டவியா தொழில்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயல் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறை மத்திய பிரதேச மாநிலத்தின் 3 முறை முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகானுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல ராம்மோகன் நாயுடுக்கு ஆந்திராவை சேர்ந்த ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கிரண் ரிஜிஜுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கேரளாவை சேர்ந்த நடிகர் சுரேஷ் கோபிக்கு கலாச்சாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர் சிராக் பாஸ்வான் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தர்மேந்திர பிரதான் மனிதவளத்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சி.ஆர். பாட்டீல் நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சி எம்பி ராம்மோகன் நாயுடுவுக்கு விமான போக்குவரத்து துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீபத் நாயக் எரிசக்தி துறை அமைச்சராக நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திரஜித் ராவ் கலாச்சாரத்துறை இணையமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல நுகர்வோர் நலத்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டிருக்கிறார். எரிசக்தி மற்றும் மின் உற்பத்தி துறை அமைச்சராக கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக சர்பானந்த சோனோவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சர்பானந்த சோனோவால் கப்பல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சராக சுரேஷ் கோபி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல பல்வேறு துறைகளின் அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அஞ்சல் மற்றும் தபால் துறை அமைச்சராக ஜோதிர் ஆதித்ய சிந்தியா பொறுப்பு வகிக்கிறார். ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுக்கு அஞ்சல் துறை மற்றும் தொலை தொடர்பு அமைச்சராக ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். சிராக் பாஸ்வான் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு நலத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசின் புதிய அமைச்சரவை இலாக்காக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக நிதின் கட்காரியும் இணையமைச்சராக ஹர்ஷ் மல்கோத்ராவும் அஜய் தந்தாவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜோதிராதித்ய சிந்தியா அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்நாத் சிங்கிற்கு மீண்டும் பாதுகாப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர முக்கிய அமைச்சர்கள் பெட்ரோலியத்துறை அமைச்சராக ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். HD குமாரசாமி ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் எஃகு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் மதசார்பற்ற ஜனதா தள கட்சியின் தலைவர் HD குமாரசாமிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குமாரசாமி மற்றும் கனரக தொழில்துறை மற்றும் எஃகு துறை அமைச்சராக HD குமாரசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார். HD குமாரசாமி கர்நாடக மாநிலத்தில் கனரக தொழில்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜோதிராதித்ய சிந்தியா அஞ்சல் துறை மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அன்னபூர்ணா தேவி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலன்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களாக அன்னபூர்ணா தேவி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சராக அமைக்கப்பட்டுள்ளார். புதுமுக அமைச்சர்களாக நடிகர் சுரேஷ் கோபி கலாச்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிராக் பாஸ்வான் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீபத் நாயக் எரிசக்தி துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாட்டீல் நீர்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.